இது எல்லாமே என் தங்கச்சி மாயாவோட சொத்து. அஞ்சலியோட அப்பா சிதம்பரத்தோட சொத்து. நான் சில துரோகங்கள், நன்றி கெட்ட செயல்கள் இதெல்லாத்தையும் செஞ்சுதான் இவ்வளவு சொத்தையும் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது நிரந்தரமா இருக்கணும்னா நீ அஞ்சலியோட சந்தோஷமா வாழணும். அவ கூட நீ சந்தோஷமா இருந்து ஒரு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த உண்மையை அவகிட்ட சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் அவ பேர்ல இருக்கிற சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கு மாற்ற முடியும். அசோக், எனக்கு எப்போ வேணா எது வேணாலும் நடக்கலாம். என்ன பேசுறீங்க? அதனால நீதான் அஞ்சலி கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும். அவ ஒன்னு விட்டு விலகி போக கூடாது. ஓகே. பாக்குற கையில கைத்துல கத்துல கைட்டியா கைட்டியா கைட்ல கைட்டியா அசோக், 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 ஓகே சாமி கேக்குற அசோக், இல்லையா? அது ஓகே நான் சொன்னேன்ல எனக்கு எப்ப வேணா எது வேணாலும் நடக்கும்னு. நடந்துருச்சு. என்ன பேசுறீங்க? அவன் ஒரு லோக்கல் பிக் பாக்கெட். கிட்ட இருக்க நகை பணத்தை அவன் பறிக்க ட்ரை பண்ணிருக்கான். இதப்ப இவ்வளவு பெரிய இஷ்யூ எடுத்துக்கிறீங்க? அசோக், உனக்கு தெரியாது, எனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்க செஞ்ச வேலை தான் இது. நீ ஜாக்கிரதையா இரு. கொஞ்ச நாளைக்கு நளினி மாதிரி ஒரு தொடர்பு வச்சுக்க கூடாது. நானும் கொஞ்சம் கொஞ்சமா குடும்ப பொறுப்புகளை அஞ்சலி கிட்ட கொடுக்கலான் இருக்கேன். அப்பதான் அவ ஒன்ன நம்புவா, என்னையும் நம்புவா. மறுபடியும் சொல்றேன், அஞ்சலி கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போ. அவ ஒன்ன விட்டு விலகி போக கூடாது. உங்கள் அபிமான தினகரன் வழங்கும் +2 மாதிரி வினா விடையோடு ஒரு டிராப் சேலஞ்ச். எப்படி? எவ்வளவு அழுதாலும் நீங்க செஞ்சது தப்புதான். இது ரொம்ப அநியாயமா தெரியல? எவ்வளவு சொத்துக்கு வாரிசு ராஜா. அவன் ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு இருக்கான். என்ன அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பணக்காரி ஆக்கிட்டீங்க. என் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ராஜா எங்க வீட்டுக்கு வந்திருந்தான். அவனை என் மாமனார் பிச்சைக்கார மாதிரி கேவலப்படுத்தி அனுப்பிட்டாரு. என் மாமனாரும் என் புருஷனும் சாப்பிடுறது ராஜாவோட சொத்து. ஏமா அப்படி பண்ணீங்க? பணத்தை விட ராஜாவோட உயிர் ரொம்ப முக்கியம். அவனை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இப்படி செஞ்ச. என்ன ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ சின்ன குழந்தையா இருந்தப்ப சக்கரவர்த்தி ஒரு நாள் உன்னை தூக்கிட்டு போனாரு. ஆனா என்னவோ திடீர்னு ஒரு மனசு மாறி நாளைக்கு எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ இங்கே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு. தூக்கிட்டு போறவர் உன்னை அப்படியே கொண்டிருந்தாருன்னா மனச கல்லாக்கிக்கிட்டு பலி கொடுத்தாவது ராஜா காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நீ இப்படி செஞ்ச. ஆனா நீ நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு அந்த கடவுள் நினைச்சிட்டாரு போல் இருக்கு. அதான் உன்னை உயிரோடு விட்டு வச்சிருக்காரு. அந்த கடவுள் நினைச்ச மாதிரியே செய். அந்த சொத்தெல்லாம் எப்படியாவது ராஜாவுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சிடும். ஆனா அவசரப்பட்டு அந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு ராஜா தானே சொல்லிடாது. அவனை கொன்னிடாது.
கண்டிப்பா அப்படி செய்ய மாட்டேம்மா. நான் கிளம்புறேன். நான் ராஜாவை போய் பார்க்கணும். எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கிளம்புறேம்மா. ஜாக்கிரதை, அவசரப்பட்டுறாத. ம். பார்த்து நடந்துக்க. அஞ்சலி, வா 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 வா. திடீர்னு வந்திருக்க. முதல்ல வீட்டுக்குள்ள வா. வீட்டுக்குள்ளயா? அது பேச்சுலர் ரூம். அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் இங்கே நின்னு பேசுறேன். இந்த வீட்டுக்கு அழகே இந்த கோவில் தான் இல்ல? ஆமாமா, எங்க ஹவுஸ் ஓனர் தான் கட்டினாரு. ம். நீயும் காவேரியும் பெரிய மனுஷி ஆனதுக்கு அப்புறம் உங்க அம்மா தான் நீ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது, தனியா எங்க போயிருந்தாங்க. நான் அப்பறது இந்த வீட்டுல தான் இருக்கேன். நீ தடவை என் வீட்டுக்கு வந்திருக்க. வா, சூப்பரா ஒரு காஃபி போட்டு. ராஜா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் இங்கே நின்று பேசிட்டு போயிடுறேனே. ஏதாவது பிரச்சனையா? ஏன் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையானே கேட்டுட்டு இருக்கேன். இந்த உலகத்திலேயே 2 பேருக்கு தான் பிரச்சனை இல்ல. ஒருத்தர் செத்து போயிட்டாரு, இன்னொருத்தர் பிறக்கவே இல்ல. அடேங்க அப்பா, குட்டி அஞ்சலியா இப்படி எல்லாம் பேசுறது? ராஜா, உனக்கு சேர வேண்டிய ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அது கூடிய சீக்கிரம் உனக்கு கிடைச்சிரும். எனக்கு சேர வேண்டியதா? என்னது? நேரம் வரும்போது சொல்றேன். அது தந்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ, ஆனந்த கண்ணீரே விடுவ. அஞ்சலி, உலகத்திலேயே காசு கொடுத்து வாங்க முடியாதது தாய்ப்பாசம், இன்னொன்னு காதல். எனக்கு தாய்ப்பாசமும் கிடைக்கல, என்னோட காதலும் கை கூடல. இந்த ரெண்டுமே உன்னால எனக்கு தர முடியாது. இதை தவிர வேற ஏதாவது தரணும்னு நினைச்சீன்னா அது உன்கிட்டே இருக்கட்டும். சரி, உள்ளவா. ராஜா, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க. ஐயோ, உன் வீட்டுக்கா? உன் மாமனார் என்ன உன் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாரு? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. கண்டிப்பா நீ எங்க வீட்டுக்கு வரணும். அது உன் வீடா நினைச்சுக்கோ. நாளைக்கே வா, நான் காத்துட்டு இருப்பேன். கண்டிப்பா வரணும். நான் கிளம்புறேன். சொன்னா கேட்க மாட்டீங்களா? அஞ்சலி, யாரு? என்ன அசோகன் நினைச்சு ரொம்ப கொஞ்சாத. அசோக் என்னோட புருஷன். அவன்கிட்ட உனக்கு எந்த உரிமையும் இல்ல. அவனை ஏமாத்தி நீ கல்யாணம் பண்ணிருக்க. அவனை திரும்ப என்கிட்டயே கொடுத்துட்டு மரியாதையா ஓடி போயிடு. இல்லனா நீ செத்துருவ அஞ்சலி, செத்துருவ. சின்னம்மா போன் அடிக்குது. சின்னையோட பர்சனல் நம்பர் எடுத்து பேசுங்கம்மா. அசோக் சார் பர்சனல் நம்பரை யாருக்கெல்லாம் கொடுப்பாரு? அவரோட நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் கொடுப்பாருமா. ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸா பொம்பளை ஃப்ரெண்ட்ஸா? தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாதுமா. பெரிய மாடியில இருக்காரு, உங்களை கூட்டு வர சொன்னாருமா. நீங்க போங்க, நான் வரேன். இல்ல, நான் வெயிட் பண்றேன், நீங்க வாங்கம்மா. அவன் நிச்சயமா இதுக்கு ஒத்துக்க மாட்டான். அஞ்சலிக்கு இந்த பணம், நகை, புடவை இதுல எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல.
24 ஹவர்ஸும் முழுக்க முழுக்க அவ படிப்பை பத்தியே தான் பேசிட்டு இருப்பான். இப்ப நீங்க சாவி பொறுப்பையும் பண பொறுப்பையும் அவங்ககிட்ட கொடுத்தா அவன் நிச்சயமா ஏத்துக்க மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு, ஒரு விலை இருக்கு. பர்டிகுலரா லேடிஸ் வீட்டு சாவி எப்பவும் தன் கையில இருந்தா அதுல அவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம். அஞ்சலி இந்த வீட்டுக்கு வந்ததுல உங்ககிட்ட ஒட்டாம இருக்கால, இந்த வீட்டு பொறுப்பு பண நிர்வாகம் எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்துட்டா இந்த வீட்டை அவ நேசிக்க ஆரம்பிச்சிருவா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு உங்ககிட்ட அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவா. டாட் உங்களுக்கு அவளை பத்தி சரியா தெரியாது. அவ ஆள் பார்க்க தான் சைலண்ட், வெரி கால்குலேட்டிவ். நான் பிசினஸ் மேன், 30 வருஷமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அஞ்சலி கிட்ட நான் பேசுறேன். அவ வந்துகிட்டு இருக்கா, நீ போய் அப்படி உட்காரு. சார், அஞ்சலி அம்மா கூட்டு வந்திருக்கேன். கோபால் அந்த கேஷ் கொண்டு வந்து எப்படி வைங்க. இதுல எவ்வளவு இருக்கு? 4 lakhs இருக்கு சார். ஒரு மாசத்துக்கு இந்த வீட்டுக்கு 4 லட்சம் செலவாகுதா? ஆமா சார். மளிகைக்காரன், பால்காரன், காய்கறிக்காரன், தோட்டக்காரன், வேலைக்காரன், காவக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் சார். அப்புறம் மெடிக்கல் பில்லு, போன் பில்லு, இபி பில்லு கட்டணும் சார். அப்புறம் காருக்கு பெட்ரோல், டிரைவருக்கு பெட்ரோல், ஜனவரி பிப்ரவரி இது சொத்து வரி, தண்ணி வரி, அது இது அது லொட்டு லொச்சுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வட்டமா 4 லட்சம், ரவுண்டா 4 லட்சம் ரூபாய் ஆகுது சார். குட். அஞ்சலி இப்படி வாமா, வா. கல்யாணம் வாங்கி இந்த வீட்டுக்கு வந்திருக்க. இந்த வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். இல்லைன்னா என்னடா இந்த வீட்டுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லையோ அப்படின்னு உனக்கே நினைக்க தோணும். கோபால் சொன்னது கேட்டேல்ல, இந்த வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு 4 லட்சம் செலவாகுது. 4 lakhs எடுத்துக்க. என்னம்மா யோசனை பண்ற? ஓ, அசோக் நானும் பேசிதான் இந்த முடிவுக்கு வந்தோம். எடுத்துக்க. அசோக் சொல்லுடா. மாமா, எதுக்கு அவர் சொல்லணும்? நான் பொறுப்பை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. இதுல 4 lakhs இருக்குல்ல மாமா? அடிக்கடி உங்க ரூம்ல ஒரு பீரோ திறந்து பணம் எடுப்பீங்களே, அந்த பீரோ சாவி இதுல தானே இருக்கு. அதுல எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? some lakhs. இல்ல, அர்ஜென்ட்டா இருந்தா நான் எடுத்துக்கதான். கோபால், மாமா கிட்ட இருந்து 4 blank check சைன் பண்ணி வாங்கிக்கோங்க. அவசரம்னா உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அது என்னோட கார் சாவி. ஓ சாரி. கோபால், என் கூட கொஞ்சம் வாங்க. என்ன அப்பாவும் மகனும் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி முழிக்கிறீங்க? உங்க கூட்டல் கழித்தல் எல்லாத்தையும் அஞ்சலி வகுத்துட்டு போயிட்டார்ல. பொம்பளைங்களை அவ்வளவு சாதாரணமா இட போடாதீங்க. அஞ்சலி உங்களால ஏமாத்தவே முடியாது.
இந்தா குடியும் புள்ளே. குடு குடு, அழறான்ல. இல்லடா இல்ல. அந்த செல்போனை குடு ரோஜா. எனக்கு தெரியும், அப்பா வெளில போறதுக்கு முன்னாடி அவர் செல்போனை வாங்கி வச்சுட்டு யாருக்கோ போன் பண்ணிக்கிட்டே இருக்க. யாருக்கு? அஞ்சலிக்கு தானே? புரிஞ்சுக்க ரோஜா, அஞ்சலி ஒரு சாதாரண குடும்ப பொண்ணு. அவ ரொம்ப நல்லவ. அவளுக்கும் அசோக்கு நடந்த இந்த கல்யாணம் அவ விருப்பப்பட்டு நடக்கல. நீ சண்டை போடணும்னா அசோக்கோட சண்டை போடு, அஞ்சலி கூட போடாத. உனக்கு புரியுதுக்கா? சுப்பிரமணி எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. அவதான் அவர் மைக்கு எனக்கு துரோகம் பண்ண வச்சிருக்கா. நான் எவ்வளவு வேதனைப்படுறேன். என் கை உடைஞ்சு கால் உடைஞ்சு தினம் தினம் வேதனைப்பட்டு இருக்கேன். ஆனா அவ மட்டும் சுப்பிரமணி கூட சந்தோஷமா இருக்கலாமா? இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. அதனாலதான் தினம் தினம் ராத்திரி அவளுக்கு போன் பண்ணி நான் மிரட்டிட்டு இருக்கேன். அவ நிம்மதியா இருக்க கூடாது. என் சுப்பிரமணி கூட அவ நிம்மதியாவே இருக்க கூடாது. அவ குழந்தை பெற்ற கூடாது. ஏன்னா என் சுப்பிரமணி எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான். பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்காத ரோஜா. போன குடு. மாட்டேன். குடுன்னு சொல்றல. மாட்டேன். குடிடி. மாட்டேன். சரிடா சரி. சுப்பிரமணி, நான் உன்னை சந்திச்சு அவ கூட உன்னை வாழ விடாம பண்றேன். நான் வரேன்.